ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். நம்ம லாஸ்ட் ஷேட்ல பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்டில் ஆர்டர் பிளாக்னா என்ன, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னா என்ன, சேஞ்ச் ஆஃப் கரெக்டர்னா என்ன, அதை பற்றி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்ற 3 டாப்பிக்கை பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம வந்து ஆர்டர் பிளாக்னா என்ன, ஆர்டர் பிளாக் சேஞ்ச் ஆஃப் கரெக்டர்னா என்ன, இம்பல்ஸ் அதாவது ஃபேர் வேல்யூ கேப் இம்பேலன்சஸ் என்ன அப்படின்ற சில கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட் அப்படின்னா 3 அல்லது 5 கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸை வச்சு பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைசேஷன் பண்ணுறதை பற்றி தான் ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 4 ஹவர்ஸ் அபோவ் 4 ஹவர் கேண்டில்ஸ்க்கு மேலே இருக்கிறது தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஒன் டே கேண்டில் அல்லது வீக்லி கேண்டில்ஸ் அல்லது 4 ஹவர்ஸ் அந்த கேண்டில்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இந்த சார்ட்ல இருக்கிறத பாருங்க. ஒரு 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 ஃபுல் பேக்குக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு இம்பல்சிவ் கேண்டிலுக்கு அடுத்து வரக்கூடிய அடுத்த ஒரு இம்பல்சிவ் கேண்டில். ஸோ இந்த இம்பல்சிவ் கேண்டிலை ரீச் பண்ண உடனே இப்போ இந்த ப்ரீவியஸ் இம்பல்சிவ் கேண்டில் க்ளோஸ் ஆன உடனே ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்த்துருக்குறோம் மார்க்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டு எக்ஸ்டர்னல், எக்ஸ்டர்னல் டு இன்டர்னல். ஸோ இந்த ஹையர் ஐனுடைய கேண்டில் ரீச் ஆன உடனே அதுக்கடுத்து இந்த லோவை ஸ்வெப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து திரும்பவும் ரிவர்ஸ் வரக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ இந்த 3 கேண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து எப்பவுமே ஒன் சைடே மூவ் ஆகாது. ஒரு இம்பல்சிவ் மூவ் ஆச்சுன்னா அதுக்கடுத்து ஸோ இந்த ஹையர் ஐயை மேலே க்ளோஸ் பண்ணும்போது திரும்பவும் இந்த லோயை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஹையர் ஹை போகும். அதாவது நம்ம பார்த்துருப்பீங்களா பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், நீங்கள் ஸ்ட்ரக்சர்லையும் பார்க்கும்போது நீங்கள் ஸ்ட்ரக்சராக பார்த்தாலும் சரி, நீங்கள் பிரேக்கப் ஸ்ட்ரக்சரில் ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஒரு ஹை வரும், ஹையர் ஹை வரும். இந்த ஹையர் ஹை பிரேக் பண்ண உடனே திரும்ப ஒரு இம்பல்ஸ், ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், திரும்பவும் ஹையர் ஹை, திரும்பவும் ஹையர் லோ, இப்படி தான் ஃபார்ம் பண்ணணும் பார்த்தீங்களா. அப்போ ஒரு அப் ட்ரெண்டில் எப்படி மார்க்கெட் ஆகும். ஸோ அப் ட்ரெண்டில் இம்பல்சிவ் கேண்டில்ஸ் லாஸ்ட் 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் விட இது ஹையர் ஹையாக க்ளோஸ் ஆயிருக்கு. திரும்ப என்ன பண்ணணும், ஹையர் லோ வரும்போது இந்த நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இன்டியூஸ்மெண்ட் கான்செப்ட் தான். இன்டியூஸ்மெண்ட் மாதிரி இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு திரும்பவும் இது ஹையர் ஹை போகும். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் பாயிண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டா சொல்றாங்க. ஸோ ஓகே, வாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட்ஸ் தான். நம்ம என்ன பண்றோம், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஹையர் ஹை, அதுக்கடுத்து வந்து ரிட்ரேஸ்மெண்ட் வரும்போது இந்த லிக்விடிட்டி ஜோனை வெயிட் பண்ணி பார்க்கணும். லிக்விடிட்டி ஜோன் வந்து லிக்விடிட்டி சொப் பண்ண உடனே திரும்பவும் அது ஹையர் ஹை போகும். மார்க்கெட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், லோயர் லோலேருந்து ஹையர் ஹை போவோம், ஹையர் ஹைலேருந்து திரும்ப லோயர் லோ, திரும்ப ஹையர் ஹை, இப்படி போவோம். நம்ம நீங்கள் சார்ட்டை ரீட் பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு ஃபைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இந்த இன்டியூஸ்மெண்ட் ஜோன் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இன்டியூஸ்மெண்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபுல் பேக் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் ரொம்ப குவிக்காக இருக்கும். இந்த மாதிரி டைமில் இன்டியூஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே நீங்கள் அந்த ஸ்விங் லோக்கு பக்கத்தில் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கும்போது அது ஈஸியாக வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த இன்டியூஸ்மெண்ட்லாம் எப்போ யூஸ் பண்ணணும்னா நீங்கள் மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ், அதுதான் வந்து ஒரு மோஸ்ட் லிக்யூடான ஒரு செஷன்னு, அல்லது லாஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆஃப் த செஷன். ஸோ நீங்கள் ஃபாரெக்ஸ் அல்லது நீங்கள் எந்த இண்டிசஸ் யூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் அல்லது லாஸ்ட் 2 ஹவர்ஸ் இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் லிக்விடான செஷன். அந்த செஷனில் நீங்கள் இந்த மாதிரியான வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். சரி, ஓகே. சரி, ஃபுல் பேக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபுல் பேக்ஸ்னா நம்ம ஒரு லாஸ்ட் 3 கேண்டில்ஸ் அல்லது லாஸ்ட் 5 கேண்டில்ஸ் வச்சு இது வேலிடான ஃபுல் பேக்கா அப்படின்றது நம்ம எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலிடான ஃபுல் பேக்கா அப்படின்னா அதுக்கு மொதல் விஷயம் அது வந்து அதனுடைய லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கணும். லோவை ஸ்வீப் பண்ணி இன்டியூஸ்மெண்ட் ஆயிருக்கணும். அதுதான் வந்து ஒரு வேலிட் ஃபுல் பேக்கான ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் ஒரு வேலிடான ஃபுல் பேக். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்க்க வேண்டியது ப்ரீவியஸ் கேண்டில், அந்த லாஸ்ட் 3 கேண்டில்ஸ்னுடைய ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட செகண்ட் கேண்டில் வந்து ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து அந்த லோவை ஸ்வெப் பண்ணியிருக்கணும். அப்படி ஸ்வெப் பண்ணிடுச்சுன்னா அடுத்து ஒரு ஃபுல் பேக்கை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படி ஃபுல் பேக் வந்து அந்த ப்ரீவியஸ் ஐயை விட
அல்லது அந்த ஹைக்கு ஈக்குவலா க்ளோஸ் ஆயிருக்கணும் அதனுடைய பாடி. அது இருந்தால் வந்து வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், இந்த கான்செப்டை பாருங்க. நம்ம வேலிட் ஃபுல் பேக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு லாஸ்ட் 3 கேண்டில்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட செகண்ட் கேண்டில் அதை ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட ஹையர் லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேண்டிலோட ஹையை தேர்ட் கேண்டில் வந்து லோவஸ்ட் செட் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து இந்த 3 கேண்டிலுடைய ஹைக்கு சமமாவோ அல்லது ஹையை விட கூடுதலாக க்ளோஸ் ஆயிருந்தா அதனுடைய பாடி, அந்த கேண்டிலுடைய பாடி க்ளோஸ் ஆயிருந்தா அது வந்து வேலிட் ஃபுல் பேக்னு சொல்றாங்க. அதுதான் வந்து வேலிட் ஃபுல் பேக். இப்போ நம்ம பார்த்துக்கலாமா? இப்போ இந்த வேலிட் ஃபுல் பேக்கை இங்க ஒரு 6 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். அதுல இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலோட செகண்ட் கேண்டில் ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. தேர்ட் கேண்டில் செகண்ட் கேண்டிலோட லோவை செட் பண்ணிருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபோர்த் கேண்டில் இந்த 3 கேண்டிலோட ஹையரை விட அல்லது ஈக்குவலா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வேலிட். ஸோ அதே மாதிரி தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேண்டிலை விட செகண்ட் கேண்டில் அதை விட லோயரா க்ளோஸ் ஆயிருக்கு. தேர்ட் கேண்டில் கொஞ்சம் லோவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் தேர்ட் கேண்டில் வந்து அதுக்கடுத்து லாஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு எங்கல்ஃபிங் கொடுத்துருக்கு. எங்கல்ஃபிங்ன்றது வந்து இந்த 2 கேண்டில் மூமெண்ட்ஸை ஒரே கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ க்ளோசிங் இது வந்து இப்போ நீங்க இது வந்து இந்த செட்டப் வந்து ஏன்னு சொல்லலாம், இது A+ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி செட்டப். இதுவும் ஒரு வேலிடான ஃபீட்பேக் தான். ஆனால் வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இதை விட இது வந்து பெஸ்ட், இது வந்து கொஞ்சம் அதை விட கம்மி. ஏன்னா லாஸ்ட் 2 கேண்டில்ஸ் வந்து கொஞ்சம் வீக்கான, இது ஒரு வீக்கான ஃபீட்பேக். ஆனால் வேலிடானா வேலிட் தான். ஸோ இதே மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் விட செகண்ட் கேண்டில் ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. தேர்ட் கேண்டில் வந்து லோவா தேர்ட் கேண்டில் ஸ்லிப் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து வேலிடான ஒரு ஃபுல் பேக் தான். இது ஆக்சுவலாக வந்து இது வந்து ரெட் கேண்டில். சாரி, இதுவும் வந்து ஒரு வேலிடான ஃபுல் பேக் தான். இதனுடைய லோவை ஸ்டெப் பண்ணிட்டு இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை விட பாடி வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் வேலிட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் விட அடுத்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டில் விட செகண்ட் கேண்டில் வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. தேர்ட் கேண்டிலோட லோவை ஸ்டெப் பண்ணிருக்கு. தேர்ட் கேண்டில் அல்லது அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையை வந்து ஈக்குவலாவோ அல்லது ஈக்குவலுக்கு மேலேயோ க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வேலிட். ஸோ இந்த 6 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேலிட் ஃபுல் பேக். சரி, அடுத்து எது வேலிட் இல்லாம ஃபுல் பேக் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட செகண்ட் கேண்டில் வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. தேர்ட் கேண்டில் வந்து செகண்ட் கேண்டிலை விட தேர்ட் கேண்டில் வந்து லோவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் என்ன பண்ணல, அதனுடைய லோவை ஸ்வெப் பண்ணலை. நம்ம ஸ்வெப் ஸ்வீப் பண்ணா என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ரொம்ப குயிக்காக இருக்கும். ஸோ இது வந்து இன்வேலிட்னா கொஞ்சம் நீங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து இன்வேலிட் தான். ஏன்னா நீங்கள் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்வீப் பண்ண கேண்டில்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபுல் பேக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஸோ இதுலேயும் பாருங்கள், இந்த லோவை ஸ்வீப் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஃபுல் பேக் இது மாதிரி வரக்கூடிய ஃபுல் பேக்ஸ் வந்து சான்சஸ் வந்து குறைவு. எதுக்குன்னா இதுக்கப்புறம் கண்டினியூ மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லோவை ஸ்வெப் பண்ணிச்சுன்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த செகண்ட் கேண்டிலுடைய லோவை ஸ்வீப் பண்ணவே இல்லை, ஆனால் மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இது மாதிரி இருக்கிறது வந்து கொஞ்சம் இன்வேலிட் தான். இன்வேலிட்னு சொல்கிறதுனா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது லோ ஸ்வெப் பண்ணிட்டு வரக்கூடிய ஃபுல் பேக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்கும். அந்த ட்ரெண்டும் வந்து ரிவர்ஸ் ஆகாமல் சேம் சைட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா, லோ ஸ்வெப் பண்ணாமல் போச்சுன்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம சார்ட்ஸில் பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் விட அதிகமாக க்ளோஸாக இருக்குது. இது வந்து வேலிட் செட்டப். அந்தன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ். ஸோ இந்த ஹையை வந்து ஸ்வெப் பண்ணிடுச்சு, ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப இது ஃபுல் பேக். ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டிலினுடைய லோவை ஸ்வெப் பண்ணிடுச்சு, ஸ்வீப் பண்ணிட்டு உடனே நம்ம என்ன சொல்லணும், மறுபடியும் திரும்ப மேலே போயிடுச்சு. ஏன் மேலே போகுதுன்னா இந்த லோவை ஸ்வெப் பண்ணிட்டு மேலே போச்சு. ஸோ இது வேலிட். இது வந்து அது இப்போ நம்ம பார்க்குற கேண்டிடேட் வந்து ஒரு வீக்லியாவோ இல்லை டேவாக இருக்கும். நீங்கள் அப்படி பார்க்கும்போது நீங்கள் டே வைஸ் பார்க்குனீங்கன்னா நீங்கள் லோயர் டைமில் டாப் டவுன் அனலைசஸ் பண்ணி 4 hours 1 hours 30 minutes
அதுக்கு கீழே போயிட்டு 1 மினிட் 5 மினிட் ஷார்ட்ல நீங்க இப்போ நம்ம இந்த அனாலிசிஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த லோவர் ஸ்டெப் பண்ணிட்டு உடனே இந்த அளவுக்கு போயிருக்கு. இப்போ இது வீக்லி சார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது நீங்க அதை நீங்க டாப் டவுன் அனாலிசிஸ் மூலமா ஒரு 4 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் 1 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கொண்டு போய் 5 மினிட்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது இது இந்த இந்த செட்டப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரேட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய செட்டப் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ ஸ்விப் பண்ணிட்டு திரும்ப இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இன்டியூஸ்மெண்ட் டச் பண்ண உடனே ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது பார்த்தோம்னா இது வந்து அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரக்கூடிய ஃபுல் பேக் இது வேலிடானா வேலிட் இல்லை. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டில் விட ஹையராக க்ளோஸ் ஆகல. ஸோ வந்து இன்வேலிட். ஸோ ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த 3 கேண்டில் வச்சு ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்க முடியுது, ப்ரீவியஸ் கேண்டிலை விட ஹையராக க்ளோஸ் ஆகல. அப்போ வந்து ஃபெயில்டு ஃபுல் பேக். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? சிம்பு இப்படி தான் நம்ம சார்ட்ஸை ரீட் பண்ணுவோம். ஸோ இது இங்கே பாருங்க, இந்த ப்ரீவியஸ் கேண்டில் ஹையை க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஹையை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து வேலிடான ஒரு ஃபுல் பேக். ஸோ இது வந்து இங்கே இந்த மாதிரி இந்த ப்ரீவியஸ் கேண்டிலை விட இங்கே க்ளோஸ் அதிகமாக இருக்கிறதுனால அடுத்து இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே எது வரையும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை ஸ்விப் பண்ணிட்டு திரும்பவும் அதனுடைய பழையபடி டவுன் ட்ரெண்ட்லேயே அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓகேங்களா? இப்படி தான் சார்ட்ஸை ரீட் பண்ணணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் தெளிவாக இன்னும் தெளிவாக வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தாச்சு. இதில் வந்து இது வந்து வேலிட் ஃபுல் பேக்கு அடுத்துனா ஃபுல் பேக் வேலிட் ஃபுல் பேக் ஆனோடனே அடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஹையர் ஹை, அதாவது இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்கிற இந்த இன்டியூஸ்மெண்ட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சரை இருக்கிற ஹையை ஸ்விப் பண்ணிட்டு திரும்பவும் அது பழையபடி டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பார்த்தது மேலே நம்ம இந்த எக்ஸாம்பிளில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கிறது பார்த்தோம். இப்போ வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறோடைய கேண்டில்ஸை பார்ப்போம். ஸோ இது இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஒரு க்ரீன் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆன அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம வேலிட் ஃபுல் பேக் என்னன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேண்டில் விட செகண்ட் கேண்டில் வந்து ஹையராக க்ளோஸ் ஆகணும். இங்கே க்ளோஸ் ஆகலை. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டிலும் ஹையராக க்ளோஸ் ஆகலை. ஸோ இது வந்து இன்வேலிட் ஃபுல் பேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே பாருங்க, இந்த கேண்டிலை விட இந்த கேண்டிலுடைய இந்த கேண்டிலுடைய க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டில் வந்து அதை விட ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து லோவர் ஸ்விப் பண்ணியிருக்கானா லோவர் ஸ்விப் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டில் பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, ஒரு வேலிடான ஒரு ஃபுல் பேக் கிடைச்சிருக்கு. காரணம்னா இங்கே லோவர் ஸ்விப் பண்ணியிருக்கு, ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையர் க்ளோஸ் ஆயிருக்கு, அதுக்கடுத்து கேண்டில் அதை விட க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு வேலிடான ஃபுல் பேக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சார்ட்ல பாருங்க, மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹையரா ட்ரேட் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட பாடி, இந்த கேண்டிலோட செகண்ட் கேண்டிலோட தேர்ட் கேண்டில் வந்து ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பாடியோட இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபுல் பேக், இது வந்து ஒரு வேலிடான ஃபுல் பேக். ஸோ அதே மாதிரி தான் பாத்துங்க, ப்ரீவியஸ் கேண்டிலை விட இந்த கேண்டில் ஹையராக க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டிலை விட அடுத்த கேண்டில் க்ளோஸ் ஆனதுனால இது வந்து வேலிடான செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? அப்படிதான் இந்த கேண்டில் பாருங்க, இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட இந்த கேண்டில் வந்து லோ ஸ்வெப் பண்ணியிருக்கு. ஸ்வெப் பண்ண உடனே நம்மளுடைய அதுக்கு அடுத்த கேண்டில் ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து அதை விட ஹையரா க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய கேண்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்ட் இருந்தா நம்ம ட்ரேட் பண்றது அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து கண்டினியூஸாக ஹிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரேஞ்ச் பவுண்டில் ட்ரேட் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு வேலிடான இங்கே பாருங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே பவர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு, ஒரு வேலிடான ஃபுல் பேக் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய கான்ஃப்ளூயன்சஸ்லாம் நீங்க ஆட் பண்ண உங்களுடைய வின் ரேஷியோ ரொம்ப உங்களுக்கு வந்து வின் ரேஷியோ கூடுதலாக கிடைக்கும். ஸோ நீங்க ரிஸ்க் ரிவார்டு எந்த இடத்துல வைக்கணும்னா உங்களுக்கு அதிகமான கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் இருக்கு, ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கு, அது இல்லாமல் ஒரு
ஃபுல் பேக் இருக்கு. ஸோ இந்த 3 சேர்ந்ததுனால இதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையரா இருக்கு. ஸோ அது மாதிரி 2 3 கான்ஃபிளன்ஸ் ஒன்றா சேர இடத்துல வச்சு தான் ட்ரேட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான செட்டப்ஸ் கிடைக்கும். நம்ம சொல்றக்கூடிய எல்லாமே 4 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கிற சார்ட் பேட்டர்ன்ஸில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் ஷார்ட் டைம் நீங்கள் டாப் டவுன் அனலைஸ் பண்ணி 4 ஹவர்ஸ்னுடைய 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமை ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு நீங்கள் லோயர் டைமில் ட்ரேட் எடுக்கணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து 4 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணால் தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கும் லோயர் டைமில் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து இன்வேலிடாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம எல்லாமே லைவ் ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். நம்ம ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம லைவ் ட்ரேட்ஸ் எடுக்க போகிறோம். அதனுடைய ரிசல்ட்ஸும் நம்ம லைவாக ட்ரேட் பண்ணுறதும் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம இன்டியூஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ஒரு அப் ட்ரெண்டில் ஹையர் ஹை, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பேக் வந்து எது வரையும் வரும்னு பார்த்தோம் 0.7. நம்ம ஃபிபனோச்சின்ற லெவல் வந்து 0.2, 0.5, 0.71 அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். அது மாதிரி இது வந்து 0.7க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபுல் பேக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் இன்டியூஸ்மெண்ட். அந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஸ்விப் பண்ண உடனே ப்ரீவியஸ் ஹையை ஸ்விப் பண்ண உடனே திரும்பவும் அது அடுத்த அந்த லோயர் லோவுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகும் நம்ம பார்த்தோம். டவுன் ட்ரெண்டில் ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, சாரி லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோ, லோயர் ஹை, இப்படிதான் மார்க்கெட் ஆகும். இது வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு. டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ அப்படின்ற மாதிரி ஒர்க் ஆகும். லோயர் ஹையை டச் பண்ண உடனே திரும்ப மார்க்கெட் எங்கே மூவ்மெண்ட் கொடுக்கும்னா லோயர் லெவலில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்காக மார்க்கெட்டு என்னுடைய ஆல்கரிதம் அப்படி தான் ஒர்க் ஆகும். மேஜரான எஸ்எம்சியினுடைய கான்செப்ட் எல்லாமே அந்த லிக்விடிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் டிவைட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே சொல்லக்கூடியது இந்த லிக்விடிட்டி எந்த இடத்துல அக்யூமுலேட் ஆயிருக்கு அப்படின்றத ஃபைண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து ஒரு ஃபுல் பேக் அப்புறம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஏன்னா இந்த வந்து இந்த லோவை வந்து இது வந்து பிரேக் பண்ணிடுச்சு, அதனால இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இப்போ ஃபுல் பேக்லேருந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்த பிறகு அடுத்து வரக்கூடிய ஹையர் லோ, இந்த ஹையர் லோவில் இருக்கக்கூடிய இன்டியூஸ்மெண்ட்டை இது பண்ணிட்டு அடுத்து ஸ்ட்ரக்சர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிட்டு அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு திரும்பவும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்து மூவ் பண்ணும். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஹையர் டு லோயர், லோயர் டு ஹையர், இப்படிதான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நம்ம 4 ஹவர்லையும் 1 ஹவர்லையும் 1 டேலையும் வீக்லி சார்ட்லையும் டிரைவ் பண்ணி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத நீங்க ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கணும். நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, இப்போ நம்ம வந்து ஒரு லெசனாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லெசன்லாம் முடிச்ச பிறகு நம்ம எதையெல்லாம் அதை நம்மளுடைய கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம். அதை நம்ம லைவ் ட்ரேட்டில் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தோம் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டுன்னா நம்ம ட்ராப் பண்ணுறது இப்படி தான் ட்ராப் பண்ணுவோம். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும், ஒரு கிளியராக இருக்காது. நீங்கள் இப்போ நம்ம சார்ட்ல பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹையர் ஹையும் லோயர் ஹையும் இது மாதிரி மார்க் பண்ணிட்டு நீங்கள் இப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் உங்கள் சார்ட்டை நீங்கள் இப்படி தான் ட்ரா பண்ணிக்கணும். உங்கள் ஹையர் ஹை, ஹையர் லோ இப்படி மார்க் பண்ணீங்கன்னா இப்போ நீ இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். இதுதான் ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு அடுத்து இது வந்து ஈக்குவல் ஹைஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஈக்குவல் ஹைஸ். அதுக்கப்புறம் வந்து அடுத்த லோவை ஸ்விப் பண்ணிட்டு இப்படி வந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக் வந்து எது வரையும் வரும்னு பார்த்துருக்கோம். நம்ம 0.5லேருந்து 0.7 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஃபுல் பேக் வந்தால் திரும்பவும் இந்த
இங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக்அப் பிரேக் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆன உடனே நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்விங் ஐலேருந்து இந்த இதனுடைய 50%, இதனுடைய 50% தான் இது. திரும்பவும் மார்க்கெட் ரிவர்ஸ். ஸோ திரும்பவும் வந்து இங்க ஒரு சின்ன ஃபுல் பேக். இந்த ஃபுல் பேக் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு 50%, இந்த மூவ்மெண்ட்ல 50%, இது ஒரு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு ஃபுல் பேக், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபுல் பேக். இந்த ஸ்விங்ல இருந்து இந்த ஸ்விங்ல இருக்க 50%. ஸோ இப்படிதான் மார்க்கெட் ரீச் ஆகும். திரும்பவும் ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இதை மாதிரி தான் டவுன் ட்ரெண்ட் ட்ரேட் ஆகும். அதே மாதிரி அப் ட்ரெண்ட்ல எப்படி ட்ரேட் ஆகும்னா, ஸோ இங்க மார்க்கெட் வந்து ஹையர் ஹை ரீச் ஆன உடனே நமக்கு தெரியும் ஒரு ஃபுல் பேக் எது பண்ணியிருக்கோம்னா இந்த ப்ரீவியஸ் ஹைல 50% அல்லது 0.5 to 0.7%. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ஹையர் ஹையில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்பவும் அங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு இன்டியூஸ்மெண்ட், திரும்ப ஒரு ஃபுல் பேக். ஸோ மார்க்கெட் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ லிக்விடிட்டி கிராப் அப்படின்றது சரி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது ப்ரீவியஸ் நம்ம லிக்விடிட்டி கிராப் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து லிக்விடிட்டி கிராப் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டரை ஹண்ட் பண்ணுறது தான் லிக்விடிட்டி கிராப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்விங் லோக்கு மேலே நம்மளுடைய ஸ்டாப் ஆர்டர்ஸோ இல்லை பை ஆர்டர்ஸோ இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், எல்லாமே பை ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த லோயர் ஹார்லிங் எல்லாமே செல் ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த பை ஆர்டர்ஸை ட்ரிகர் பண்ண உடனே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ப்ரைஸ் வந்து வேகமாக மேலே போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் வந்துடும். ஏன் ரிவர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போதுமான அளவு பை ஆர்டர்ஸ் இருக்காது, ஒரு குறைவான அளவு தான் பை ஆர்டர்ஸ் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு நிறைய பை ஆர்டர்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து வேகமாக பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு திரும்ப ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து இப்போ இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா, இப்போ ப்ரைஸ் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போச்சுன்னா இதை வந்து இப்போ இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் செயல்படும். ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ரைஸ் கீழேருந்து மேலே போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸே சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இப்போ இங்கே இருக்குன்னா ப்ரைஸ் இப்படி இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட்டாக இருக்கு. இப்போ இந்த ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டை டச் பண்ண உடனே ரிவர்ஸ் வந்துடுது, திரும்ப சப்போர்ட்டை டச் பண்ண ரிவர்ஸ் வந்துடுது. ஒருவேளை இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப இது கீழே வரும்போது இந்த இடம் வந்து சப்போர்ட்டாக செயல்படும். ஸோ அப்படி இருக்கும்போது லிக்விடிட்டி கிராப்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இன்டியூஸ்மெண்ட், பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துலலாம் வந்து நிறைய லிக்விடிட்டி இருக்குன்னு. ஆனால் லிக்விடிட்டி ஒருவேளை ரொம்ப குறைவாக இருந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடிட்டி டச் பண்ண உடனே அந்த இடத்துல போதுமான அளவு பை ஆர்டர்ஸ் இருக்காது, ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படின்னா ஒன்றா செல்லர்ஸ் வந்து திரும்ப நிறைய ஆர்டர்ஸ் பண்ணும்போது திரும்பவும் அந்த ப்ரைஸஸ் வந்து திரும்பவும் பழையபடி அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு மேலே க்ளோஸ் ஆகாமல் இன்னும் கீழவே வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த கேண்டில் பாருங்க, என்னுடைய பாடி வந்து இங்க இருக்கிற லிக்விடிட்டி டச் பண்ணிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த லிக்விடிட்டி டச் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து மேலே அதிகமாக வேகமாக போகும்னு பார்த்தா போகல. ஏன்னா இங்க இருக்க போதுமான பை ஆர்டர்ஸ் இல்லை, ரொம்ப குறைவான பை ஆர்டர்ஸ் இருக்கு. அல்லது இந்த இடத்த நிறைய பேர் கூடுதலான பேர் ஷார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸஸ் வந்து லோயர்ல வந்து க்ளோஸ் ஆகும். லோயர்ல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் பழையபடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஆர்டர்ஸ் வந்து இங்க வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இந்த கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ மேலே போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த கேண்டில் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சரை திரும்ப இங்க இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கிராப் பண்றதுக்கு ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நம்ம ட்ரேடிங் பார்க்கும்போது லிக்விடிட்டி கிராப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஹிட் பண்ணி அதை விட மேலே, அதாவது அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகலைன்னா திரும்ப கீழே வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அதுதான் வந்து லிக்விடிட்டி கிராப்னு சொல்லுவோம். லிக்விடிட்டி கிராப் எங்கெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இடத்துலையுமே அந்த லிக்விடிட்டி கிராப் நடக்கும். லிக்விடிட்டி கிராப்னா வேற ஒன்றும் இல்லை, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தான். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கை முடிச்சு ஸ்டாப் லாஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து போதுமான அளவு இல்லை அப்படின்னாலும், அல்லது செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கனாலோ அதனுடைய பாடி வந்து இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து இன்வேலிட், இது வந்து ரிஜெக்டட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிஜெக்டட் கேண்டில்னு சொல்லுவாங்க. லிக்விடிட்டி கிராப், ஸ்டாப் லாஸ் ஹண்ட், அது மாதிரி என்னென்னா சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ரிஜெக்ட் ஆகிடுதுன்னா திரும்பவும் வந்து லோயரில் இருக்கிற இடத்த நோக்கி அந்த ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும்.
ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுறது. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, இது வந்து க்ளோஸ் ஆகலை. என்ன இருக்கு, ஒரு சின்ன லிக்விடிட்டி கிராப் மட்டும்தான் நடந்துக்கு. லிக்விடிட்டி கிராப்ன்றது என்னன்னா, அதனுடைய ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணுறது தான் லிக்விடிட்டி கிராப்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து இருக்கக்கூடிய செல் ஆர்டர்ஸை ட்ரிகர் பண்ண உடனே ப்ரைஸஸ் வந்து இந்த இடத்த வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த ப்ரைஸஸ் வந்து இன்னும் கீழே வந்து ட்ராப் பண்ண முடியல, அவங்க ட்ராக் பண்ண முடியல. ஏன்னா போதுமான அளவு இங்கே செல் ஸ்டாப்ஸ் இல்லை. ஸோ லிக்விடிட்டி கிராப் ஆயிருக்கு. லிக்விடிட்டினா ரிஜெக்டட் கேண்டில். ஸோ ரிஜெக்டட் லிக்விடிட்டியும் கிராப் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அதுக்கடுத்து இன்வேலிடா போயிடுச்சு. ஸோ இது மாதிரி போகும்போது நம்ம ஆல்ரெடி பண்ண ரிஜெக்டட் கேண்டில் என்ன பண்ணோம், அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை நோக்கி ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். அல்லது திரும்ப அதுக்கு அடுத்து கேண்டல்ல திரும்பவும் பிரேக் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கும். 2 சான்சஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி கேண்டில் ரிஜெக்டட் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணணும். திரும்ப அடுத்து வரக்கூடிய, ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இது மாதிரி ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தது. ஆனா வந்து இங்க இருக்கக்கூடிய போதுமான செல்லாடஸ் இல்லை, அதனால வந்து பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கேண்டில்லையும் ஒரு ரிஜெக்ஷன், அதுக்கடுத்து கேண்டில்லையும் ஒரு ரிஜெக்ஷன். இதுதான் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா கண்டினியூஸாக மறுபடியும் ப்ரைஸஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுத்து மேலே இருக்கிற கிராப் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த லோவை ஸ்டெப் பண்ணும். ஸோ இப்போ பாருங்க, இந்த கேண்டில் வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து வேலிடான ஒரு லிக்விடிட்டி கிராப். இது வந்து இன்வேலிட் ரிஜெக்டட் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த ரிஜெக்டட் கேண்டிலுக்கு அப்புறம் ரெண்டு செனாரியோஸ் நடக்கலாம். ஒன்று, அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ் வந்து இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி திரும்பவும் கீழே லோயர் க்ளோஸ் ஆகலாம். அல்லது இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய 2-3 கேண்டிலும் ரிஜெக்டட் கேண்டிலாக இருந்ததுன்னா இது திரும்பவும் மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இந்த லிக்விடிட்டி வரக்கூடிய இடத்துல பிரேக்அப் ஸ்ட்ரக்சரில் இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் விக்கப் பார்த்த உடனே நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கா கேண்டில் அல்லது லோ ஸ்வெப் பண்ண பிறகு. ஸோ நீங்கள் இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடக்கும்போதெல்லாம் லிக்விடிட்டி ஸ்வெப் நடந்த உடனே அல்லது லிக்விடிட்டி கிராப் நடந்த உடனே அந்த கேண்டிலுடைய க்ளோஸை வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். கேண்டில் க்ளோஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, நீங்கள் ஃபார்வர்ட் ட்ரேட் பண்ணீங்கன்னா அந்த கேண்டிலுடைய க்ளோஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். நீங்கள் இடையிலே ட்ரேட் எடுத்தீங்கன்னா அது வந்து வேலிடாக இருக்காது. இப்போ அந்த ரிஜெக்ட் ஆடுச்சுன்னா அதுக்கு அடுத்து கேண்டிலுக்காக வெயிட் பண்ணணும். அடுத்த கேண்டில் வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி லோயராக க்ளோஸ் ஆடிச்சுன்னா அதுக்கடுத்து ஒரு டவுன் டென் லோயராக க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்தால் அடுத்து மூமெண்ட்ஸ் கொஞ்சம் டவுன் மூமெண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கடுத்து மேலே இருக்கிற லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்காக போகும். ஸோ இது வந்து இந்த இதில் பாருங்க, இந்த லோவை வந்து ஸ்டொப் பண்ணிட்டு அதுக்கு விட லோவராக க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து வேலிட். ஸோ ப்ரைஸ் இட் மே கோ டு டவுன். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து வேலிடான செட்டப். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே லிக்விடிட்டி ஸ்விப் ஆச்சு, ஸ்விப் நடந்துட்டு அதுக்கடுத்து ப்ரைஸ் இந்த 4 கேண்டில்ஸ்லுமே வந்து இதுக்கு லோவாக க்ளோஸ் ஆகவில்லை, மேலேயும் போல. ஸோ இங்கே இது வந்து கன்சால்டேஷன் ஜோன். ஸோ இந்த கன்சால்டேஷன் பிறகு திரும்பவும் அந்த லோ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து வேலிட். இப்போ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரிஜெக்டட் கேண்டில் இப்போ இது மாதிரி ஒரு நீங்கள் லோ ஸ்டொப் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து திரும்பவும் இந்த மாதிரி சார்ட்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து செல் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ட்ரேட் எடுத்துருக்கு. செல் ஆர்டர்ஸ் நீங்கள் இது மாதிரி இடத்துல செல் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் ஆகிருக்கு. நம்ம ரிஜெக்ட் ஆகணும்னா வெயிட் பண்ண சொன்னோம். எதுக்குன்னா ஃபுல் பேக் மேலே போதா இல்லை திரும்ப வருதான்னு பார்க்கறதுக்கு. இங்கே வந்து ஃபுல் பேக் மேலே போகவே இல்லை. ஸோ அடுத்தடுத்து கேண்டலில் இது கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் செல் எடுக்கலாம். செல் எடுத்து இந்த செல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கன்வீனியன்ட்டான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்வீப் பார்த்தோம், இன்டியூஸ்மெண்ட் பார்த்தோம், இம்பேலன்ஸ் ஸ்வீப் ஆஃப் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். நம்ம பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஹையை விட அதிகமாக க்ளோஸ் ஆகுறது. ஸோ நம்ம ஸ்வீப்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான்.
ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸை ஹண்ட் பண்றது. ஸோ இந்த இடத்த வந்து இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சரை வந்து ஹண்ட் பண்றது. ஸோ இங்க ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு பார்த்தோம். இது வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு இன்டியூஸ்மெண்ட் ஏரியா, ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து திரும்ப பழையபடி லோயர் லோக்கு போயிடும். ஏன் இந்த இடத்துல நான் இங்க மேஜரான அல்லது போதுமான அளவுக்கு இங்க பை ஆர்டர்ஸ் இல்லைன்னா அது என்ன ஆயிடும், திரும்பவும் ப்ரைஸஸ் வந்து லோ சப்ளை ரிஜெக்டட் கேண்டில், அதான் ரிவர்சல்னு சொல்லுவாங்க. ரிவர்சல் ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடுவார். ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீப் வந்து போதுமான அளவு பை ஆர்டர்ஸ் அந்த இடத்துல இல்லைன்னா ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்பவும் நம்ம நம்ம ஹையர் ஹையை வந்து இதனால பிரேக் பண்ணி மேலே போக முடியல. அப்போ வந்து ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப வீக்கான ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோயர் லோ இருக்கு இல்லையா, அதை விட கீழே க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஸ்வீப்டு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னா அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர்னா நம்ம என்ன பார்த்தோம், ப்ரீவியஸ் ஸ்விங்கை விட அதிகமாக அந்த பாடி க்ளோஸ் ஆகும், கேண்டலோட பாடி. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டலோட பாடி ஸ்வீப் மேலே போகிறதுக்கு அந்த செல்லாடஸை கிராப் பண்ணுறதுக்காக போகுது. கேண்டில் ட்ரை பண்ணும்போது அங்கே வந்து போதுமான பையார்டர்ஸ் இல்லை. ஸோ பையார்டர்ஸ் இல்லை அப்படின்னும் போது அந்த கேண்டில் வந்து ரிஜெக்டட் கேண்டிலாக மாறுது. அதனுடைய கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னாவும் ஒரு ரிஜெக்டட் கேண்டில்ஸாக இருக்கிறதுனால ப்ரைஸ் கோயிங் பேக் டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லிக்விடிட்டி நோக்கி அந்த ப்ரைஸஸ்னுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் மாதிரியே ஸ்வீப்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், ரிவர்சல் ஜோன்ஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துல ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா, அதாவது இந்த ஸ்விங்கு ஹையில் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் லோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லோவுக்கு ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்வீப்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்னன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. சேஞ்ச் ஆஃப் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் மாதிரி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லையும் ஸ்வீப் நடக்கும். ஸோ இந்த ஸ்வீப்ன்றது நம்ம என்னன்னா ப்ரைஸ் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ்லாம் ஹண்ட் பண்ணிட்டு திரும்பவும் பழையபடியே போகிறது. அதாவது ரிவர்சல் கேண்டில் லிக்விடிட்டி கிராஃப்ல சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சரில் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லையும் அதனுடைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ஹண்ட் பண்ணிட்டு ட்ரெண்டர் ரிவர்ஸ் ஆகிறது தான் வந்து ஸ்வீப்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா. நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டரில் பார்த்தோம் அந்த ப்ரீவியஸ் ஐயா பிரேக் பண்ணி மேலே போக முயற்சி பண்ணுது, அங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ்லாம் போதுமான அளவு இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது, திரும்ப பழையபடி அந்த பழைய லோக்கு வருது. அதே மாதிரி ஸ்வீப்னா அதே மாதிரி தான் வேலிடாக க்ளோஸ் ஆகாதது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சு, ஆனால் வந்து அதனுடைய பாடி க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோயரா க்ளோஸ் ஆயிருக்கு. அதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஸ்வீப் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வீப்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பாடி வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை விட க்ளோஸ் ஆகலை. அதுதான் வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ல இந்த இடம் தான். இப்போ நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரெண்ட் மாறதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு அந்த கேண்டல்ல. ஆக்சுவலாக ஹை கொடுத்துருச்சு, இந்த ப்ரீவியஸ் ஹை கொடுத்துருச்சு. ஆனால் அந்த கேண்டல்ல இருக்கக்கூடிய ஸ்டாப் ஆர்டர்ஸ்லாம் ஹிட் பண்ணி அந்த பாடி வந்து இந்த ப்ரீவியஸ் ஹையை விட ஹையராக க்ளோஸ் ஆகலை. ஸோ ஒன்லி விக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதை தான் வந்து ஸ்வீப்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. நம்ம பிரேக்அப் ஸ்ட்ரக்சரில் ஸ்வீப்டு பிரேக்அப் ஸ்ட்ரக்சரில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்ததுன்னா அடுத்தடுத்து ஒரு 2-3 கேண்டிலுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணும்போது திரும்பவும் அந்த இடத்த இந்த ஸ்வீப்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை விட ஹையராக க்ளோஸ் ஆகலாம், அல்லது ப்ரைஸ் ரிஜெக்ஷன் இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட் ரிவர்சல் ஆகி திரும்பவும் இந்த லோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லோவை நோக்கியும் ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். இந்த ரெண்டுமே நடக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை டிசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே இந்த இடத்துல ஸ்வீப் பண்ண பொறுத்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து 0.5 to 0.7 ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து திரும்பவும் மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகி ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலாம் இந்த ஸ்வீப்புக்கு அப்புறம், அல்லது அந்த ஸ்வீப் பண்ணிட்டு இந்த லோயர்ல நோக்கி வந்து திரும்பவும் இங்க இருக்கிற லிக்விடிட்டியும் கிராப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹையர் ஹை,
ஹையர் லோ மார்க் பண்ணிட்டு இது மாதிரி நீங்க சார்ட் பண்ணுங்க. நம்ம பார்க்கறதுக்கு இப்படி தெரிஞ்சாலுமே அதனுடைய இன்டர்னல் பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம இன்டர்னல் பார்ட்ஸ்ன்றது 1 மினிட் 5 மினிட் 30 மினிட்ஸ்னுடைய சார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இர்ரேஷனலாக இருக்கும். நம்ம அதை தான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது இது மாதிரி நீங்கள் சார்ட் ட்ரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சொன்னக்கூடிய அதே கான்செப்ட்ஸ், அதே அந்த லிக்விடிட்டி கிராப்பு, இது எல்லாமே நீங்கள் வந்து இதே கான்ஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் 30 மினிட்ஸ்லையும் நீங்கள் வந்து ஒரு ஒரு கன்ஃபர்மன்ஸுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் நடக்குதா, லிக்விடிட்டி நடக்குதா, இன்டியூஸ்மெண்ட் நடக்குதா, லிக்விடிட்டி கிராப் நடக்குதா அப்படின்றத நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் இது வரையும் அதையும் வந்து நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் லோயர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல என்ன நடந்திருக்குது அப்படின்றத நீங்கள் அதை வச்சும் நீங்கள் ஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து இம்பேலன்ஸ் அப்படின்னா இன்னொரு ஐசிடியில் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, ஃபேர் வேல்யூ கேப்ஸ். ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னா என்னன்னா, இப்போ 3 கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ் 1 2 3 3 கன்சிக்யூட்டிவ் கேண்டில்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிலுடைய க்ளோஸ், தேர்ட் கேண்டிலுடைய லோ. ஸோ இதுக்கு பிட்வீன் இருக்கிறது தான் வந்து இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ப்ரைஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு 100 ரூபாய் ட்ரேட் ஆகிருக்கிற ஸ்டாக்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 105 110 120 120 போனோடனே 120 130க்கு உள்ள இருக்கக்கூடிய இடத்துல குறைவான அளவுக்கு தான் வந்து ட்ரேட்ஸ் நடந்திருக்கும். ப்ரைஸினுடைய இம்பேலன்ஸ் இருக்கும், அதாவது கொஞ்சம் ஆர்டர்ஸ் தான் ட்ரேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ட்ரேட் ஆகும்னா, பையர்ஸ் செல்லும் மேட்ச் ஆகும்போது இப்போ ஒரு இடத்துல பையர்ஸ் மட்டுமே அதிகமாக இருக்கிறாங்க, செல்லர்ஸ் கம்மியாக இருக்காங்கன்னா அதனுடைய ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குவிக்காக இருக்கும். ஸோ அது மாதிரி இடத்துல தான் வந்து இம்பேலன்ஸ் சொல்கிறாங்க, அல்லது ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இம்பேலன்ஸ்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, தேர்ட் கேண்டிலுடைய லோ, இதுக்கு இடையில இருக்கிறது தான் இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க, அல்லது ஃபேர் வேல்யூ கேப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட்டா செயல்படும். ஸோ இப்போ இந்த இடத்த இந்த இம்பேலன்சஸை திரும்பவும் இப்போ இந்த இம்பேலன்ஸை தாண்டி ப்ரைஸ் போகும்போது திரும்பவும் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த இடம் வந்து இப்போ ஒரு சப்போர்ட்டா செயல்படும். இம்பேலன்ஸ் எப்படி செயல்படும்னா சப்போர்ட்டா செயல்படும். ஸோ இப்போ நீங்கள் இது மாதிரி ட்ரேட் பார்க்கும்போது இந்த இடத்துக்கு திரும்பவும் இந்த ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ரிட்ரேஸ்மெண்ட் வந்தோடனே திரும்பவும் அது அதனுடைய பழைய ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ஸோ இது மாதிரி இம்பேலன்ஸ் இருக்கும்போது இந்த இம்பேலன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக செயல்படும். ஸோ இந்த இடம் வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டாக செயல்பட்டு இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணிட்டு திரும்ப அது பழையபடி அந்த 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 ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணும், ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த இம்பேலன்ஸை வந்து ட்ரேட் பண்ணும்போது இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக செயல்படும். ஸோ இது மாதிரி இம்பேலன்ஸ் பார்க்கும்போது இந்த இடத்தையும் பயன்படுத்தி நீங்கள் ரிட்ரேஸ்மெண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஸோ இம்பேலன்ஸ் என்ன, 3 கேண்டிலில் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை, தேர்ட் கேண்டிலுடைய லோ, இதுக்கு பிட்வீன் இருக்கிறதா இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இம்பேலன்ஸும் ஃபேர் வேல்யூ கேப்பும் ஒன்று தான். நீங்கள் இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி யூஸ் பண்ணலாம். நீ ட்ரெண்ட் லைன் எப்படி செயல்படும்னா, இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருக்கும்போது அந்த இடம் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். அதே அந்த ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு கீழே வரும்போது அது வந்து சப்போர்ட்டாக செயல்படும். அதே மாதிரி தான் இம்பேலன்ஸும் செயல்படும். ஸோ நீங்கள் நம்ம நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம்ல, நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஒரே கான்ஃபிடன்ஸை பயன்படுத்தாமல் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இம்பேலன்ஸ், இன்டியூஸ்மெண்ட், ஸ்வீப், லிக்விடிட்டி கிராப், இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ட்ரேடிங்கில் ரொம்ப ரொம்ப விஷயம் லிக்விடிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் 2 ஹவர்ஸ் மட்டும்தான், அல்லது ரொம்ப லிக்விடிட்டான டைம் ஃப்ரேமில் தான் ட்ரேட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப ரிஸ்க் டு ரிவார்ட் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட்ஸும் இருக்கும். மற்ற டைம்லாம் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவுக்கு லிக்விடிட்டி இருக்காது. ஸோ ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப லேகாக இருக்கும். அது மாதிரி இடத்துல ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா, இதுதான் ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ, அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்ட் கேண்டிலுடைய ஹை, இதுக்கு பிட்வீன் இருக்கிறது தான் ஃபேர் வேல்யூ கேப். இதுதான் வேலிட் இம்பேலன்ஸ் சொல்கிறாங்க. ஓவர்லேப்டு இம்பேலன்ஸ் அப்படின்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இப்படி இருக்கும்போது ப்ரைஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த இடம் வந்து நம்ம என்ன செயல்படும் சொல்லியிருக்கிறோம், ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். இப்போ இந்த இடத்துல கீழே இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். ஒருவேளை
இது கிராக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா திரும்ப வரும்போது இது சப்போர்ட்டாக செயல்படும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் வேலி கேப் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இந்த இடத்துல செயல்பட்டும், ப்ளஸ் இந்த ஆர்டர்ஸ் இந்த இம்பேலன்ஸ் வந்து கவர் பண்ணிடுச்சு இந்த இடத்துல. இந்த இந்த நம்ம இம்பேலன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இன்எஃபிஷியன்ட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் தான் இம்பேலன்ஸ் சொல்கிறோம். ஸோ இம்பேலன்ஸ் வந்து எப்பவுமே வந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் அந்த இடத்துல வந்து அந்த ஆர்டர்ஸை ஃபில் பண்ணிட்டு திரும்ப பழைய ட்ரெண்டுக்கு போயிடும். ஸோ இது வந்து இன்வேலிட் இம்பேலன்ஸ், ஏன்னா இங்கே வந்து பெருசாக வந்து எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ் அல்லது ஃபேர் வேலி கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இம்பேலன்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், அதுக்கு பிட்வீன் இருக்கிறத இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, இம்பேலன்ஸ் அல்லது ஃபேர் வேலி கேப் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அடுத்து வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த இடத்துல வந்து நிறைய ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய இடம் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்த வந்து ஒரு முக்கியமான ஜோன்ஸ், அந்த இடத்துலலாம் வந்து நிறைய ட்ரேட் நடந்திருக்கக்கூடிய இடம். அதாவது அவங்க அந்த இடத்துல பை பண்ணியிருக்கலாம் அல்லது செல் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல தான் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்றாங்க. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ, லிக்விடிட்டி, இந்த இடத்த இது எல்லாமே வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆர்டர் பிளாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குன்னா அந்த அப் ட்ரெண்டுடைய கடைசி கேண்டல். ஓகேங்களா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 10 கேண்டில் கிரீன் கேண்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த அப் கேண்டிலுடைய கடைசி கேண்டில் தான் வந்து ஆர்டர் பிளாக்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கேண்டில் வரும்போது அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேண்டில்லாம் வந்து அதனுடைய ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகி ப்ரைஸஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த பையர்ஸ் எல்லாமே அந்த தங்களுடைய பொசிஷனை அன்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்லோட் பண்ணிட்டே இருக்கிற இடம் தான் வந்து ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக் எப்படி செயல்படும்னா, இந்த ஆர்டர் பிளாக் திரும்ப ப்ரைஸ் வரும்போது இது வந்து சப்போர்ட்டாகவும் அல்லது ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி செயல்படும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ட்ரெண்ட் லைன் எப்படி செயல்படும்னு சொல்லிட்டு. ப்ரைஸ் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே அந்த சப்போர்ட் லைன் தான் செயல்படும். சப்போர்ட் லைனுக்கு கீழே இருக்கும்போது அது அந்த இடத்த சப்போர்ட்டை நோக்கி போகும்போது அது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸை அந்த ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணி சப்போர்ட்டுக்கு மேலே போகும்போது அது வந்து சப்போர்ட்டாக செயல்படும். அதே மாதிரி தான் இந்த ஆர்டர் பிளாக்கும் அதே மாதிரி தான் செயல்படும். ஸோ நீங்கள் ஆர்டர் பிளாக்கை செலக்ட் பண்ணும்போது அது கூடவே இம்பேலன்ஸ், அதாவது ஃபேர் வேலி கேப்பும் கூடவே இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஓவர்லாப் ஆகும்போது அதனுடைய வின்னிங் ரேட் வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா ஸோ நமக்கு கூடுதலான ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. ஸோ இம்பேலன்ஸ் அதாவது ஃபேர் வேலி கேப்பு ப்ளஸ் ஆர்டர் பிளாக் இது ரெண்டுமே ஒன்றா இருக்கிற இடத்துல இது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக்னு சொல்லுவாங்க. ஆர்டர் பிளாக்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கடைசி கிரீன் கேண்டல். இப்போ நீங்கள் அப் ட்ரெண்ட்னா இல்லைன்னா லோயர் ட்ரெண்ட்ல இருக்குன்னா கடைசி ரெட் கேண்டல், அதுதான் ஆர்டர் பிளாக்கு. ஆர்டர் பிளாக்கு அது கூட வந்து இம்பேலன்ஸும் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபேர் வேலி கேப்பும் கூட ஓவர்லாப் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து வேலிடான ஆர்டர் பிளாக்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து இந்த இந்த ஆர்டர் பிளாக் எப்படி செயல்படும் அப்படின்றது நம்ம அது கண்டினியூ பார்க்கலாம் வாங்க. ஸோ ஆர்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதுதான் ஆர்டர் பிளாக்கு. சில எஸ்எம்சி கான்செப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா லாஸ்ட் கேண்டில். ஸோ இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இதுதான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்டர் பிளாக்கு ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஃபேர் வேலி கேப் இல்லை. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா அதனுடைய கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆர்டர் பிளாக் தான், ஆனால் வந்து ஃபேர் வேலி கேப் இல்லை. ஆனால் ஸோ ஃபேர் வேலி கேப் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த ப்ரீவியஸ் கேண்டிலுடைய லோ, ப்ரீவியஸ் கேண்டில் ஹை, இதுதான் வந்து இம்பேலன்ஸ் இருக்கிறத. ஸோ இந்த ரெண்டும் ஒன்றா சேரக்கூடிய இடத்துல ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா ஸோ இப்போ இந்த ப்ரைஸ் வந்து இங்கே வரும்போது திரும்பவும் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பழையபடி போயிடுது. ஸோ இந்த இடம் வந்து என்ன செயல்படுதுன்னா ஒரு சப்போர்ட் போல செயல்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துலையும் பாருங்க ஆர்டர் பிளாக் வந்து ஆக்சுவலாக நம்ம இதுதான் ஆர்டர் பிளாக்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு 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 புல் பேக்கில் லாஸ்ட் கேண்டில்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இல்லை, ஃபேர் வேலி கேப் இல்லை. ஸோ இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் கேண்டில் லோ, இந்த கேண்டில் ஹை. ஸோ இங்கே ஃபேர் வேலி கேப் இல்லை. இந்த கேண்டிலுடைய ஹை, இந்த கேண்டிலுடைய லோ, இங்கே ஃபேர் வேலி கேப் இல்லை. இங்கே பாருங்க இதுவும் ஃபேர் வேலி கேப் இல்லை. ஸோ இங்கே பாருங்க ப்ரீவியஸ் கேண்டில் ஹை, ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ, இந்த கேண்டிலோட ஹை, இதுதான் வந்து
இம்பேலன்ஸ், அதாவது ஃபேர் வேல்யூ கேப்போட இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக் இது வந்து வேலிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எப்படி செயல்படும் பார்த்தோம், நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போல செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்டர் பிளாக்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய ஸோ நம்ம இதுதான் இங்க பாருங்க, இந்த இந்த இடம் வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ஸோ இந்த ட்ரவுன் டேண்ட்ல இருக்குது, இந்த ட்ரவுன் டேண்ட்ல இருக்கக்கூடிய கடைசி கேண்டல் வித் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்னா, திரும்ப இந்த இடத்து பிரேக் பண்ணிட்டு கீழே போகும்போது இந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன பண்ணுது, ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்பட்டு திரும்ப ப்ரைஸை கீழ் லெவலில் ட்ராக் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் பயன்படுத்திங்கன்னா இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ ப்ளஸ் ஆர்டர் பிளாக் இது வந்து திரும்பவும் ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ரெசிஸ்டன்ஸ் செயல்பட்டு மேலே போகும், திரும்பவும் இங்கே வரும்போது இந்த இடம் இங்கே இருக்கு, இங்கே ஃபேர் வேல்யூ கேப் ப்ளஸ் ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால அந்த ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஒருவேளை இந்த ப்ரைஸ் எல்லாம் கீழே போயிடுச்சுன்னா, பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா இந்த இடம் வரும்போது அது வந்து திரும்பவும் ஒரு ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஓகேங்களா, ஆர்டர் பிளாக்லாம் என்னன்னு பார்த்தாச்சு. ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆர்டர் பிளாக்குன்னா கடைசி ஒரு ஒரு ஃபுல் ஒரு அப் ட்ரெண்ட்ல கடைசி கேண்டில் தான் வந்து ஆர்டர் பிளாக்னு பார்த்தோம். ஆர்டர் ஃப்ளோ அப்படின்றது ஒரு கன்சிக்யூட்டிவ் 3 கேண்டில்ஸ், அதை தான் வந்து ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஆர்டர் பிளாக்ன்றது கடைசி கேண்டலுக்கு முன்னாடி இருக்கிற 3 கேண்டில்ஸும் சேர்த்தது தான் வந்து ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா, இதுதான் வந்து ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்றாங்க. ஆர்டர் ஃப்ளோவும் எப்படி செயல்படும்னா ஒரு குரூப்பா செயல்பட்டு அதுவும் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போல தான் செயல்படும். ஸோ ஆர்டர் பிளாக் வந்து ஒரு லிக்விடிட்டியாக செயல்படும். ஆர்டர் பிளாக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இங்கே இந்த சார்ட்டில் பாருங்கள், ப்ரைஸ் இப்படி இருக்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து ஸோ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஆர்டர் பிளாக்னா என்ன சொன்னோம், ப்ரீவியஸ் இங்கினுடைய கடைசி கேண்டல் தான் ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொன்னோம். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும் இல்லையா, அப்போ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும் இல்லையா, ஸோ இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும், இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது இந்த இடம் வரும்போதுலாம் என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க ஒரு ட்ரேஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க போனாலும் இங்க ஒரு ட்ரேஸ்மெண்ட் வாய்ப்பு இருக்கு, ஸோ இங்க போனாலும் இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 இடத்துலையும் இங்க இங்க வரலன்னா இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இங்க வரணும்னு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா 3 இடத்துலையுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட்டை நீங்க ரீட் பண்ணும்போது ஆர்டர் பிளாக் ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து சப்போர்ட்டாக செயல்படும். ஒருவேளை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அந்த இடமே சப்போர்ட்டாக செயல்படும். அப்படிதான் மார்க்கெட்டே செயல்படும். ஓகேங்களா, இந்த இந்த இது பாருங்க, நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும், ஆர்டர் பிளாக்கை நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீ இந்த இடத்துல இருக்கீங்கன்னா நீங்க இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் பாருங்க, இந்த ஆர்டர் பிளாக்கு இது வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக செயல்படும். ஸோ நீங்க ஒரு பை எடுக்கிறதுனா நீங்க இந்த இடத்துல பை எடுக்கிறது அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இங்க ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ ஆர்டர் பிளாக் வந்து ரெசிஸ்டன்ஸாக செயல்பட்டு என்ன பண்ணும், ப்ரைஸை இன்னும் கீழே கொண்டு போயிட்டு இந்த லோவை ஸ்வெப் பண்ணும், அல்லது இங்கே 70.7 ஃபிப்னாச்சியில் திரும்ப புல் பேக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் வர இடத்துல நம்ம வந்து இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குன்னா இங்கே பக்கத்தில் ஆர்டர் பிளாக் இருக்கிறதுனால நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த பொசிஷனில் இந்த மார்க்கெட் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும், பை எடுக்கிறது அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா இங்கே ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ ஆர்டர் பிளாக் வந்து ரெசிஸ்டன்ஸ் செயல்பட்டு ப்ரைஸை கீழே கிராப் பண்ணி அடுத்த லோயர் லோவுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் இருக்கும்போது ப்ரீவியஸ் இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்கும்போது நீங்கள் வந்து பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதனுடைய மூவ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற ப்ரைஸ்னுடைய ரிட்ரேஸ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி அந்த மாதிரி அதனுடைய ஆர்டர் பிளாக் ஏற்ற மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து செஷன் லிக்விடிட்டி அதை பற்றி பார்க்க போகிறோம். செஷன் லிக்விடிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு 3 செஷன் இருக்குது. நீங்கள் எஃபெக்ட் ஸ்டேட் பண்ணிங்கன்னா ஆசியன் செஷன்ஸ் காலைல 5:30க்கு இங்கே ஆசியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் மார்க்கெட் வந்து 1:30க்கு இந்தியன் டைமுக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஈவினிங் 6:30 5:30 to 6:30க்கு அப்புறம் வந்து நியூயார்க் செஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த செஷனுடைய ஹை லோ வந்து ஒரு லிக்விடிட்டியாக செயல்படும். ஸோ ஏன்னா அதனுடைய ஸ்டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இன்டியூஸ்மெண்ட், பாயிண்ட் ஆஃப் பிஓஎஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், அந்த இடத்துல எப்படி லிக்விடிட்டி இருக்குமோ அதே மாதிரி அந்த செஷனுடைய 2 சைட்லையுமே வந்து பை ஆர்டர்ஸ் செல் ஆர்டர்ஸ் இருக்கும். அந்த பை ஆர்டர்ஸை ட்ரிகர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த செஷனுடைய நீங்கள் ஒருவேளை ஒரு ஆசியன் செஷனில் இருக்கீங்க, ஏஷியன் செஷன் இருக்கும்போது இந்த லோ செட் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே போய்ட்டு இந்த ஹையர் லோ மேலே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்டேஸ் பண்ணி மேலே இருக்கிற லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிவிட்டு திரும்ப மேலேயும் போகலாம்,
அல்லது மேலே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து அதனுடைய கண்டினியூஷனாகவும் இருக்கலாம். ஸோ இந்த லண்டன் செஷனில் எதுனா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த செஷனுடைய ஒரு ஒரு ஏசியன் செஷனும் வந்து ஒரு லிக்விடிட்டியாக செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்தியன் டைமில் கொடுத்துருக்குறாங்க. இந்தியன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசியன் செஷன் ட்ரேட் பண்ணும்போது மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து எஃப்எக்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா லண்டன் செஷனை விட நியூயார்க் செஷனும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஆசியன் செஷன் வந்து கன்சால்டேஷனாக இருக்கும். லண்டன் செஷன் வந்து மேனிப்புலேஷன் இருக்கும். அதாவது மேனிப்புலேஷன் இருக்கும். மேனிப்புலேஷன்னா அதனுடைய ஹையும் லோவும் செட் பண்ணோம் லண்டன் செஷனில். நியூயார்க் செஷன் பார்த்தீங்கன்னா ஏஷியனோட அதாவது லண்டன் செஷனோட கண்டினியூஷனாக இருக்கும் அல்லது அதனுடைய ரிவர்ஸாக இருக்கும். ஸோ இப்படி தான் மார்க்கெட் வந்து அதனுடைய செஷன்ஸ் இருக்கும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள், சார்ட்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். அந்த செஷன் எப்படி ஒர்க் ஆகுது, லாஸ்ட் 1 மந்த்தில் இருக்கக்கூடிய செஷன்லாம் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. லண்டன் ஓப்பனா ஃப்ராங்க்ஃபர்ட் ஓப்பன் சொல்லுவாங்க. ஸோ லண்டன் ஓப்பனுக்கு முன்னாடி மார்க்கெட்னுடைய ஹையை லோவும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அது லோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹை போகலாம், ஹை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப லோ வரலாம், லோ ஸ்டாப் பண்ணிவிட்டு லண்டன் செஷனில் அதனுடைய கண்டினியூஷனாக இருக்கலாம். நியூயார்க் செஷனில் அதனுடைய ரிவர்ஸலாக இருக்கலாம். லண்டனுடைய லோவை ஸ்டாப் பண்ணிடுச்சுன்னா லண்டனில் ரிவர்ஸ் இருக்கலாம் அல்லது லண்டனுடைய கண்டினியூஷனாகவும் யூஎஸ் செஷன்ஸ் இருக்கும். சரி, ஓகேங்களா? இதுதான் செஷன் லிக்விடிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ செஷன் லிக்விடிட்டி போலவே மார்க்கெட் சைக்கிளில் இன்ட்ராடே டெய்லி ஹைஸ் லோஸு அந்த இடத்துலையும் லிக்விடிட்டி இருக்கும். அதே மாதிரி வீக்லி ஹை லோஸ்லையும் லிக்விடிட்டி இருக்கும். அதே மாதிரி மந்த்லி லோ ஹை இந்த இடத்துலையும் லிக்விடிட்டி இருக்கும். இதுதான் வந்து ப்ரீவியஸ் டே லிக்விடிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துலையும் வந்து லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டி வரும்போது நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே வந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்க. நம்ம ஆர்டர் ஃப்ளோன்னு என்ன பார்த்தோம், அந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கினுடைய லாஸ்ட் 3 கேண்டல்ஸ் வந்து ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் பிளாக்ன்றது கடைசி கேண்டல் ப்ளஸ் ஆர்டர் பிளாக் எப்போ வேலிடேன்னு பார்த்தீங்கன்னா அலைன் வித் ஃபேர் வேல்யூ கேப். அலைன் வித் ஃபேர் வேல்யூ வரும்போது வந்து ஒரு வேலிடான ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆர்டர் பிளாக் பற்றி பார்த்தோம், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்த்தோம். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தது செஷன் லிக்விடிட்டி, டெய்லி வீக்லி ஹை, இது மாதிரி இன்டியூஸ்மெண்ட், சேஞ்ச் ஆஃப். ஸோ இந்த நம்ம சொல்ல இருக்கக்கூடிய எல்லா கான்செப்டும் வந்து ஓரளவு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த கான்செப்ட்லாம் நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் வீடியோவில் இன்னும் தெளிவாகவும் வித் எக்ஸாம்பிள்ஸாகவும் இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ற பற்றியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பிரேக்கப் ஸ்ட்ரக்சர்னு என்ன பார்த்தோம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு என்ன பார்த்தோம், ஆர்டர் பிளாக்னு என்ன பார்த்தோம், ஆர்டர் ஃப்ளோன்னு என்ன பார்த்தோம், செக்ஷன் லிக்விடிட்டின்னு பார்த்தோம், டே லிக்விடிட்டின்னு என்ன பார்த்தோம், லிக்விடிட்டின்னு பார்த்தோம், இன்டியூஸ்மெண்ட்னு என்ன பார்த்தோம். ஸோ ஓகேங்களா, இதை பற்றி எல்லாமே நீங்கள் திரும்பவும் இந்த வீடியோவை மெதுவாக பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த கான்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது லைவ்ல அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.